பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 20 முதல் 22 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 20வது அதிகாரத்திலே ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் இடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த உலகத்திலே மனிதன் தனக்காகவே சில அதிகாரங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். ஆனால் இயற்கையாகவே ஆண்டவராகிய தேவன் அவருக்கே உள்ள சில அதிகாரங்களை குறித்து வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்துவானவர் தெளிவாய் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் தங்களுக்கென்று சொல்லி தாங்களே வரையறுத்து கொண்ட அதிகாரத்தை முக்கியப்படுத்துகிறார்கள். இங்கே ஆண்டவராய் கிறிஸ்துவையே எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர் என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் கிறிஸ்துவும் நானும் இந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்று ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு சொல்ல மறுத்துவிட்டார். ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரம் அவர்களே தங்களுக்கு உண்டாக்கி கொண்ட அதிகாரம் கண்களை மறைக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து குத்தகைக்காரர்கள் குறித்த உவமையை ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒரு மனிதன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை நெடுநாளாய் குத்தகையாக விட்டு பிரதேசத்துக்கு போயிருந்தான். மீண்டுமாய் அந்த திராட்சை தோட்டக்காரன் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது தனது சொந்த குமாரனையே பிரியமான குமாரனவனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டு, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படி இவனை கொல்லுவோம் என்று சொல்லி அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே தான் திராட்சை தோட்டக்காரன் அந்த எஜமான் என்ன செய்வான்? வேறு தோட்டக்காரத்தில் குத்தகை கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆண்டவர் கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் நமக்காக நம் மீட்புக்காக அனுப்பினார். ஆனால் அவரையே சிலுவையிலே அறைந்து போட்டோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் ஆண்டவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரையே நமது தகப்பனாக ஏற்றுக்கொள்வோம். அவர்தாமே நமக்கு அதிகாரம் கொடுத்தவர். அவர்தாமே ரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டவர். ராயனுக்கு உள்ளதை ராயனுக்கும், ஆண்டவருக்கு உள்ளதை ஆண்டவருக்கும் செலுத்த வேண்டும் என்பதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். உயிர்த்தெழுதலிலே எப்படி இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே உயிர்த்தெழுந்த அந்த நிலைமையிலே ஜனங்கள் தூதர்களைப் போல இருப்பார்கள்.
அங்கே பெண்கள் அங்கே எந்த விதமான உறவும் இல்லை என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆண்டவருக்கு பிள்ளைகளாயிருப்பார்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்பதை அந்த பகுதியை வெளிப்படுத்தி காட்டுகிறது. 21ஆம் அதிகாரத்திலே விதவையின் காணிக்கை, ஒரு ஏழை விதவையின் காணிக்கையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தனக்குள்ளதை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து அதனுடைய அளவு குறைவதாக இருந்தாலும் 2 காசுகள் இருந்தாலும் ஆனால் அந்த அளவை ஆண்டவர் பார்க்கவில்லை, உள்ளத்தை பார்க்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவது. கடைசி காலங்கள் அடையாளங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், யுத்தங்களையும் கலகங்களையும் நீங்கள் குறித்து கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து இன்னும் பல அடையாளங்களையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். 22வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக யூதாஸ் சம்மதிக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கடைசி ராப்போச்சனத்திலே கிறிஸ்துவானவர் இதோ அந்த சீஷர்களோடு பந்தி இருப்பதை குறித்து அங்கு வேத பகுதி சுட்டி காட்டுகிறது. ஒரு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. நினைவு கூறும்படியாக அவர் தாமே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். அந்த பந்தி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். கர்த்தர் தொடர்ந்து ஒலிவமலையிலே கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ணுகிறதையும், ஆண்டவராய் கிறிஸ்துவான கைது செய்யப்படுகிறதையும், பேதுரு மறுதளிக்கிறதையும், பிலாத்து ஏரோது இவருக்கு முன்பாக கிறிஸ்துவான் நிறுத்தப்படுகிறதையும் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே அருமையான தியான வழியில் ஈடுபடுகிற ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.